26 நாளும் மைக்ல கர்ஜித்த நம்ம சங்கர் தோழர் இன்னைக்கு இந்த 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்பெயின் ஆதரிச்சு சைன் பண்றாரு. அதே மாதிரி நான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் கிட்ட கூட அவர் சிக்னேச்சர் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தங்களுடைய அனைத்து பிரச்சனைக்காக குரல் கொடுத்து எங்களுடைய நவம்பர் கடந்த 2024 எங்களுடைய பிஎம்எனுடைய தொழிற்சாலையுடைய செமி ஸ்கில்டு எக்ஸ்டென்ட் ட்ரெயினி அவர்களுடைய எங்களுடைய கோரிக்கை பெம்எல்னுடைய நிர்வாகத்தினை தொடர்ந்து கோரிக்கை வைத்தோம். அதை தொடர்ந்து எங்களுக்காக அல்லும் பகலமாக உழைத்த மத்திய தோழர் இந்த தங்கவனுடைய விடிவெள்ளி நாளைய இளைஞனுடைய சமுதாயத்தினுடைய விடிவெள்ளி மதிப்பீடு உயர்த்திரு ஜோதிபாஸ் அவர்கள் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா உதவியும் பண்ணாரு. அவர் எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணாரு. முழுக்க இரவு பகல அந்த பந்தை தூக்கி போட்டாங்க. அன்னைக்கு நைட்டு யாரும் அவரை தங்க வேலை எந்த ஒரு சட்டமன்ற வரல, எம்பியும் வரல. ஆனா அங்கு அல்லும் பகலமா உழைத்தவர் மதிப்புக்குரிய இந்த சகோதரர் ஜோதிபாஸ் அவர்கள் தான். தொழிலாளர்களுக்காக தங்களின் மக்களுக்காக அவரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறவர். உண்மை இது, யாரும் பொய் கிடையாது. இது உண்மையான வார்த்தை. இது அவங்க நல்லா பண்ண 3500 தொழிலாளர்கள் நலம் பெற வேண்டுவதற்காக எத்தனையோ போராட்டம் சந்தித்தவர். பிஜிஎம்எல்லுடைய அந்த இது தாக்கத்தை ஒழிக்கவர், சட்டத்தின் மூலியமாக ஒழிக்கவர். பந்த தூக்கி போட்டான். ஆனா சட்டத்தின் மூலியமாக அந்த இதுல இது பண்ணி எங்களுக்காக எனக்கு அல்லும் பகலாம் உழைத்தவர் ஜோதிபாஸ் அவர்கள். யாரும் மறுக்க முடியாது. ஐயா, யாரும் மறுக்க மக்களுடைய பணிகள் செய்யக்கூடிய இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தினுடைய விடிவெளி திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜோதிபாஸ் அவர்கள். நல்ல நலன் கண்டிப்பா எங்களுடைய ஆதரவு என்னைக்குமே இருக்கும். என்னைக்குமே தொழிலாளர் பிரச்சனை ஜோதிபாஸ்